2026 சட்டமன்ற தேர்தலுக்காக அரசு அதிகாரிகளும் சரி அரசியல்வாதிகளும் சரி ரொம்ப தீவிரமாக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மக்களோட அத்தியாவசிய தேவை ஏதாவது நிறைவேறுக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அத்தியாவசிய தேவை அடிப்படை தேவைன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிடுங்க. அத்தியாவசிய தேவைன்னா குடிநீர். நம்ம சாலை இல்லாமல் இருந்துடலாம், கரண்ட் இல்லாமல் கூட இருந்துடலாம். ஆனால் குடிநீர் இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. ஆலங்குளம் தொகுதியில் இவ்வளோ நாள் இருந்த அமைச்சர்களும் சரி எம்எல்ஏக்களும் சரி ஒரு மக்களுக்கான அத்தியாவசிய தேவை கூட முழுமையாக பூர்த்தி பண்ண முடியல. இந்த குடிநீர் தேவை எப்படி இருக்குன்னா, பேரூராட்சிக்கு ஒரு மாதிரியும் நகராட்சிக்கு ஒரு மாதிரியும் கிராம மக்களுக்கு ஒரு மாதிரியும் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு ஜனநாயக ஆட்சியில் குடிநீர் தேவை எப்படி கொடுக்கணும், எல்லா மக்களுக்கும் சரிசமமாக கொடுக்கணும். ஆனால் அங்கே அப்படி இருக்கா? அப்படி இல்லவே இல்லை. பேரூராட்சிக்கு ஆற்று தண்ணி கொடுக்குறாங்க, நகராட்சிக்கு ஆற்று தண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் கிராம மக்கள் ஊராட்சிகளுக்கு பாதி அளவு தான் ஆற்று தண்ணி கொடுக்குறாங்க. மீதியை உப்பு தண்ணீர், அதாவது கிணத்து நீரை கலந்து தான் எல்லா மக்களுக்கும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த மக்கள் எல்லாருமே குடிக்கிறதுக்கு தண்ணி, ஆற்று தண்ணி சப்ளை எங்கே போதோ அங்கே போய் பிடிக்க போய்கிட்டு இருக்காங்க. ஆலங்குளம் தொகுதியில் எங்கள் ஊர் நல்லூர் ஊராட்சிக்கு இது வரைக்கும் ஆற்று தண்ணியை கொடுத்தது கிடையாது. அப்படி ஆற்று தண்ணி கொடுத்தாலும் சப்ப தண்ணியை மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. முழு கொள்ளளவு ஆற்று தண்ணி கொடுக்குறதே கிடையாது. நான் கூட நம்ம ஊரில் மட்டும் தான் இந்த நிலைமை நினச்சோம்னா, கிராமங்களில் எல்லா கிராமங்கள்லையும் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் ஊரை சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்களுக்குமே ஆலங்குளம் தொகுதியில் எல்லா கிராமங்களுக்குமே ஆற்று தண்ணி கிடைக்கிறதே கிடையாது. கிணத்து நீரை மிக்ஸ் பண்ணி தான் விட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலே வச்சாத ஜீவநதி தாமிரபரணி தான். தாமிரபரணி நம்ம கையில் இருக்கும்போதே இவங்க நம்மளுக்கு குடியிருந்த தண்ணீர் கூட முழுமையாக நிறைவேற்ற முடியலாம். இவங்க வேறு என்ன பண்ணிடுவாங்க? அரசியல்வாதிகளும் சரி அரசு அதிகாரிகளும் சரி, அரசியல்வாதிகள் ஒரு ஓட்டு கூட விடாமல் வீடு வீடாக இறங்கி பிரச்சாரம் பண்ணுறாங்க. அரசு அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க? தபால் ஓட்டுக்காண்டி ஒரு ஓட்டு கூட விடாமல் காரில் போய் ஓட்டு வாங்கிட்டு வராங்க. ஆனால் மக்களுக்கான தேவையை 100% பூர்த்தி பண்ணியிருக்காங்களா? அது இல்லவே இல்லை. 100% வாக்கு மட்டும் வேணும்னு நினைக்கிறாங்க. இப்போ சொல்லுங்கள், நம்ம யாருக்கு ஓட்டு போடணும், எதுக்காக ஓட்டு போடணும்?